ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தல தோனியோட இந்த ஒரு பண்பு தான் அவரை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். தோனி வந்து ஆப்பனன்ட் பிளேயரான விக்னேஷ் புத்தூருக்காக வந்து சூப்பரான ஒரு விஷயம் வந்து செஞ்சுருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தோனி வந்தால் மட்டும் போதும், அவர் ரன்லாம் கூட வந்து அடிக்க வேணாம், வந்து நின்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனநிலை வந்து இருக்கும். அதுக்காக வந்து சாம் கரனா, ஜடேஜாவா யார் வேணாலும் அவுட் ஆகட்டும், கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தலை உள்ளே வந்தாலே போதும், அட்லீஸ்ட் ஒரு 3 பந்து வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து இருப்பாங்க. அந்த வகையில் வந்து இந்த சீசனோட முதல் கேமில் கடைசியில் தலை தோனி உள்ளே வந்தாலுமே 2 பாலில் வந்து ஒரு ரன் கூட வந்து தோனி வந்து எடுக்கலை. அதுக்குள்ளே சிஎஸ்கே வந்து மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேயில் வந்து பேட்டிங் லைனப்லாம் வந்து இப்போ கொஞ்சம் வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா வந்து ராகுல் திரிபாதி மற்றும் ரச்சின் ரவீந்திரா இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணாங்க. திரிபாதி ஆரம்பத்தில் அவுட் ஆனதுனால உள்ள ருத்ராஜ் வந்தார். அவருடைய ஸ்டைலில் அதிரடியாக ஆடி ஒரு அரை சதம் வந்து அடித்தார். ரசிகர்கள் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் திரிபாதியை 3வது இடத்துலையுமே ருத்ராஜை வந்து ஓப்பனிங்கும் ஆட வைக்கிறதா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா திரிபாதி அந்தளவுக்கு வந்து அதிகமாக ஃபோர்ஸ் வந்து அவர் வந்து ஆட மாட்டார். பட் கெய்க்வாட் வந்து பவர் பிளேயில் அதிகமான ரன்கள் வந்து சேர்த்துருவார், ஃபோர்ஸ் அதிகமாக வந்து அடிப்பார், ஆஃப் சைடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ சிஎஸ்கே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு ட்ரையல் முயற்சியாக கூட வந்திருக்கலாம். அதேமாதிரி பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப சென்னை சேப்பாக்கம் அப்படிங்கிறது ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு. ஸ்பின்னர்ஸோட கை தான் ஓங்கி இருந்துச்சு. அதில் வந்து அஸ்வினுக்கு ஒரு விக்கெட்டும் ஜடேஜா விக்கெட் எடுக்கலை. பட் நூர் அகமது வந்து 4 ஓவர் போட்டு 18 ரன்னை விட்டு கொடுத்து 4 விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருப்பார். சிஎஸ்கேலையும் சரி மும்பைலையும் சரி புது பிளேயர்ஸ் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ அஸ்வின் ஜடேஜாலாம், அஸ்வின் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆடினார், இப்போ வந்திருக்காரு. ஜடேஜா பல வருஷமாக சிஎஸ்கேல ஆடுறாரு. இவங்களை தாண்டி நூர் அகமதுக்கு சிஎஸ்கே இதான் முதல் சீசன். அதில் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு சைடு இவர் வந்து இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண ஆப்போனண்ட்டில் எடுத்துக்கிட்டோன்னா விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறவர் அவரும் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 32 ரன்னை விட்டு கொடுத்துருந்தாலுமே கூட 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதில் வந்து 2 மெயின் விக்கெட்டை அவர் வந்து எடுத்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து விக்னேஷ் புத்தூர் ஓவரில் வந்து 6 அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆயிருப்பார். நம்ம ஆதிச்சாமி, சிவம், தூபேவும் பார்த்தீங்கன்னா 6 அடிக்க ட்ரை பண்ணி தான் வந்து அவுட் ஆயிருக்காரு. அப்போ வந்து தூபே, ருத்ராஜ் 2 மெயின் விக்கெட்டை வந்து விக்னேஷ் புத்தூர் தான் எடுத்திருப்பார். சின்ன பையன், இந்த சீசன் தான் மும்பைக்கு அவருக்கு வந்து புதுசு. சஹால் மாதிரியே வந்திருக்காரு. உருவத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரி வந்திருக்காரு. தூக்கி அசால்ட்டாக வந்து போடுறாரு. சஹால் தான் வந்து இந்த மாதிரி தைரியமாக பண்ணுவார். ஏன்னா அசால்ட்டாக தூக்கி போடுவான், அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, விக்கெட் விழும் அப்படிங்கிற மாதிரி போடுவார். சில சிக்ஸர்கள் போனாலும் பரவாயில்லன்னு வந்து சஹால் அந்த முடிவு எடுப்பார். அதே மாதிரி தான் விக்னேஷ் புத்தூர் வந்து தூக்கி போட்டு 2 மெயின் விக்கெட்டை வந்து எடுத்திருப்பார். அதே மாதிரி மேட்ச் முடிஞ்ச பிறகு தோனியுமே வந்து விக்னேஷ் புத்தூர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு. விக்னேஷ் புத்தூர் வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டோ மேன் ஆஃப் தி சீரியஸ் அவார்டோ வாங்கியிருந்தா கூட இந்தளவுக்கு வந்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். தோனியே ஒரு நிமிஷம் நின்று பேசிட்டு போகிறாருன்னா அந்தளவுக்கு வந்து டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் தலை அந்த மாதிரி வந்து பண்ணுவார். அப்போ தோனிக்கிட்டே வந்து பாராட்ட வாங்கிட்டார். அந்த மாதிரி தோனி வந்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் வந்து அவருடைய ஃபேமிலி பற்றியும் வந்து அவர் வளர்ந்து வந்த அந்த ஒரு பாதை எப்படி வந்தார், என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருப்பார். அப்போ வந்து ஓகே தம்பி, ஒரு நாள் நீ பெரிய ஒரு எதிர்காலம் உனக்கு வந்து இந்தியன் டீமில் வந்து இருக்குது, தொடர்ந்து இதே மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு தோனி வந்து போயிருப்பார். பட் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போன தோனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஒரு வருஷத்தோட சம்பளத்தை தூக்கி ஒன்றா கொடுத்துருக்காரு. விக்னேஷ் புத்தூரோட சேலரி வந்து 20 லட்சம் தான். இப்போ தோனி பார்த்தீங்கன்னா அவரோட சைட்லேருந்து 20 லட்சம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஜென்ரலாக தோனி இந்த மாதிரி வந்து பண்ணுவார். மைதான பராமரிப்பாளர்கள், ஊழியர்களுக்கு சடன் சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடிய விக்னேஷ் புத்தூருக்கு இப்போ வந்து ஆப்போனன்ட் பிளேயராக இருந்தாலுமே கூட அவருடைய திறமையை பாராட்டி தோனி இந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காரு. நன்றி.